அடுத்தது அதுலயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு, இதுல வந்து 2 வந்து ஒரு கீ எவிடன்ஸ். அதுல வந்து ஒன்னு வந்து மொபைல் போன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல வீடியோ. இது 2யும் அடிப்படையா வச்சுதான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றாரு. சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாரு, அந்த வீடியோவை நாங்க கூட பாக்கலங்கிறாரு. இது நல்லா நம்ம ரொம்ப உற்று கவனிக்கணும். இன்னைக்கும் அவங்க பிரஸ் ரிப்போர்ட் வந்து நான் இந்த வீடியோ தான் முக்கியமான ஆதாரமா வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த வீடியோவை நாங்களே பாக்கலங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இது யார் சொல்றது? டிஃபென்ஸ் லாயர் சொல்றாங்களா? ஆமாங்க. டிஃபென்ஸ் லாயர்ஸ் வந்து பிரஸ் மீட் அந்த ஞானசேகரன் தான் கன்விக்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டேல. அந்த அன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வீடியோ எல்லாம் காட்ட மாட்டாங்க சார். வீடியோ எல்லாம் காட்ட மாட்டாங்க. டிஃபென்ஸ் லாயர்னால காட்ட மாட்டாங்க. அது வந்து ஜட்ஜ் இல்ல இதத்தான் நீங்க எவிடன்ஸா வச்சு நீங்க ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறீங்கன்னு சொல்லும்போது எதனுடைய அடிப்படையில் இப்ப இது வந்து ஒரு சாட்சியம். சாட்சியத்தை வந்து நீங்க டிஃபென்ஸ்க்கு சொல்லாம எப்படி நீங்க வந்து தீர்ப்பளிக்க முடியும்? இல்ல சார், இந்த கேஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அது எப்படின்னு கேக்குறேன். இப்ப நீங்க வந்து இப்ப இதனுடைய அடிப்படையில இவர் குற்றவாளி நீங்க நிர்ணயம் பண்றேன்றீங்க. அப்ப டிஃபென்ஸ் லாயருக்கு எந்த அடிப்படையில வந்து இது நீங்க நிர்ணயம் பண்றீங்கிற அந்த சாட்சியத்தை காமிக்கணுமா வேண்டாமா?